ரைட் ஓகே. சரியா நான் சாரி நான் டைமை கவனிக்க இல்ல சாரி. ரைட் ரைட் அந்த இடத்துல இதுல நீங்க நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு நவுனுக்கு முன்னாடி டேஷ் விடுமாக இருந்தா அந்த இடம் பூர்த்தி செய்ய வேண்டிய இடம் யாராக இருப்பார், சரியான ஒரு ஆள் யாராக இருப்பாருன்னா அஜெக்டிவாக இருப்பார். இந்த ஓயூஎஸ்ல முடிகிற ஒரு வேர்ட் கண்டிப்பாக அஜெக்டிவா சாரும். சம்டைம்ஸ் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இது என்ன டைப் ஆஃப் வேர்டுன்றதே தெரிஞ்சிருக்காது. சரியா கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓயூஎஸ்ல முடிகிற ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அஜெக்டிவா தான் இருக்கு. சரியா ரைட் அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சோ இந்த தேர்ட் ஃபில் பண்ண போறது யாராக இருப்பாருன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங் இனஃப் வாட்டர். இனஃப்னு சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்ல போதுமான அளவு. போதுமான அளவு. also necessary. good health habits should be dash. should be dash. சரியா should be எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் கேட்டிருக்காங்க. should be dash from the young age, சின்ன வயசுல இருந்து. அடுத்தது அவர் சொல்றார் கெட்டிங் இனஃப் ஸ்லீப், போதுமான அளவு நித்திரை கொண்டுறதும் அண்ட் அவாய்டிங் டேஷ்ஃபுல், என்னத்தை அவாய்ட் பண்ணணும், இதுல இருந்து என்னத்தை அவாய்ட் பண்ணணும்னு எடுக்கலாம். அன்ஹெல்தி ஃபுட், அதாவது அன்ஹெல்தி ஃபுட்னு தான் அங்கேயும் இருக்கு, இப்பதான் அன்ஹெல்தின்றவர் வர போறார், அங்கேயும் ஃபுட் தான் இருக்கு பின்னாடி. சரியா சோ அன்ஹெல்தி ஃபுட் என்ன முன்னாடி கொடுத்துட்டார், அவாய்டிங் கொடுத்துட்டார். அவாய்டிங் அப்படின்றது தவிர்க்கிறது ஒரு விஷயத்த, என்னத்தை தவிர்க்கணும் கேட்டா அன்ஹெல்த்தியான ஃபுட்டை தான் தவிர்க்கணும். சோ எதுக்குரிய ஆன்சர், நாலாவதுக்குரிய ஆன்சர் அன்ஹெல்த்தியாக இருக்கும். will help you stay active. These simple dash can improve your quality of time. Right, இந்த வகையான சில விஷயங்கள் என்ன விஷயங்களாக இருக்கும், இந்த மாதிரியான ஹாபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உங்களுடைய லைஃப வந்து நல்லா என்ன சொல்றது மேம்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. சோ அப்படி கொண்டு போகும்னு அவர் சொல்றார். சரியா சோ ஆறாவதுக்கு நீங்க போட்டுக்கொள்ள வேண்டியது யாருன்னு சொல்லி சொன்னா ஹாபிட்ஸ் ஆக இருக்கு. சரியா இப்ப போடாத ரெண்டு இடம் யாருன்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது. இட் ஹெல்ப்ஸ் யூ டு கீப் யுவர் பாடி ஆக்டிவ் அண்ட் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ். சோ உங்களோட பாடியை அதை எப்படி வச்சிருக்கும்னு தான் அவர் கேட்க வர்றார். உங்களோட பாடியை அதை ஆக்டிவாக வச்சிருக்கும், சரியா சுறுசுறுப்பாக வச்சிருக்கும் அந்த இடத்துல. சரியா பாடியை எப்படி வச்சிருக்கும்னா ஆக்டிவாக வச்சிருக்கும், நார்மலான ஒரு விஷயம். ரெண்டாவதுக்கு ஆக்டிவ். சரியா அண்ட் ஷுட் பி டேஷ், கூடுதலாக இந்த ஷுட் அங்கால பி அங்கால ஒரு வேர்ப் கொண்டு வரும், கண்டிப்பாக வரும். சரியா ஷுட்டோட அங்கால ஒரு வேர்ப் கொண்டு என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக வரும். பாஸ்ட் பேப்பர் செய்தாக்களுக்கு இது விளங்கி இருக்கும், அதாவது விளக்கமாக செய்தாக்களுக்கு இந்த விஷயம் இப்ப நான் சொல்றது விளங்கும். ஷுட் அதாவது மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் வந்து ஏதாவது ஒரு மாடல் வேர்ப்ஸ் வந்து பக்கத்துல ஒரு பி வேர்ப் பி, இந்த பி இறங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னா இங்க வர வேண்டியவர் கண்டிப்பாக B3 வேர்ப். B1 இல்ல என்னவாக இருப்ப B3. இது பாஸ்ட் பேப்பர் கிளியராக விளங்கின ஒரு ஆளுக்கு. கூடுதலாக க்ளோஸ்ட் பேசேஜ், கூடுதலாக நேற்று செய்த பேப்பர் ஈஸியாக சொல்லணும் சொல்லி சொன்னோம். நேற்று அண்ட் நேற்றுக்கு முந்தின நாள் நாங்க செய்த பேப்பர்ல இதே விஷயம் தான் பார்த்துனாங்க. இதைத்தான் சொன்னான், ரெண்டு தரம் காட்டி சொன்னான். ஒரு மாடல் வேர்ப் பக்கத்துல பி, பக்கத்துல வர வேண்டியவர் B3. இப்ப ஷுட் பி ட்ரீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கு, அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ்ல போய் பாருங்க, உங்களோட பாஸ்ட் பேப்பர்ல இந்த ஒரு விஷயம் இருக்கு, ஷுட் பி ட்ரீட்டட். மற்றது டென்ஸுக்கு போய் பாருங்க, டென்ஸ் ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல இருக்கு, கேன் ஃபாலோ அப்படின்னு சொல்லி போடு, பிராக்கெட்டுக்குள்ள இப்படி போட்டிருப்பான், கேன் போட்டுட்டு இந்த இடத்துல ஃபாலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அது வந்து பசிவுன்றது கண்டுபிடிச்சாச்சு, பசிவுன்னு கண்டுபிடிச்சா இந்த ஃபாலோ வந்து கண்டிப்பாக வேர்ப் 3 ஆகத்தான் போயிருந்திருக்கணும். இப்ப கேன உள்ளுக்கு எடுக்கணும்னா கேனுக்கு பக்கத்துல வரவர் வேர்ப் 1 தான் இருக்கணும், வேர்ப் 3 ஆக இருக்க இயலாது. 3 ஆக இருக்கு, ஆனா இது பசிவ், இது வேர்ப் 3 தான் இப்ப எனக்கு இருக்கணும். அப்படின்னும் போதுதான் நான் உள்ள யார் இறக்குவேன்னா B இறக்குவேன். பாஸ்ட் பேப்பர் செய்த ஒரு ஆள், கிளியராக செய்த ஒரு ஆளுக்கு இப்ப நான் சொன்ன விஷயம் வடிவாக விளங்கி இருக்கு. விளங்கி இருக்குமா செய்தாக்கள் பாப்போம், விளங்கினாங்க. அப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு மாடல் வேர்ப் பக்கத்துல பி வேர்ப் வரும்போது இங்க வாரவர் B3. இந்த இடத்துலயும் சேம் தான் கொடுத்திருக்காங்க, ஷுட் பி பிராக்டிஸ். பிராக்டிஸ்க்கு verb 1 practice ரைட் வருது.
சரியா? அடுத்தது இடி தான், verb to இடி சேர்க்கணும், அடுத்தது இடி தான். சரியா? சோ இதுதான் வந்து அந்த பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். சரிதானே? ரைட். சோ வர வேண்டியவர் யாருன்னு சொல்லிட்டுன்னா இந்த பிராக்டிஸ் தான் ஆன்சராக வந்துருது. சரியா? சொன்ன விஷயத்த அதாவது சொன்ன விஷயங்கள் அதாவது நீங்க கூடுதலாக கீவேர்ட்ஸ் எடுக்கணும்னா டெஸ்ட் நம்பர் 9க்கு தான் நான் போகணும். சரியா? அங்க போகும்போது உங்களோட நாளைக்கு பார்ட் அதாவது நாளைக்கு செக்ஷன் இன்னும் நிறைய கீவேர்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிதானே? சோ இவ்வளவுதான் வந்து பார்ட் 2. டெஸ்ட் நம்பர் 3க்கு வந்து கொள்ளுங்க. எஸ் எஸ் மிஸ் ரைட். இருந்தாக்களுக்கு விளங்குதான விஷயம். ரைட். இதுதான் உங்களோட விஷயம். சரியா? நேற்று நான் உங்களுக்கு 2-3 தரம் சொன்னதுக்கான காரணம் இதுதான். சரியா? இந்த மாதிரி தான் எடுக்கிறது விளங்காட்டி. இப்போ ஒருவேளை பிராக்டிஸுக்கு சில பேருக்கு மீனிங் தெரியாது, ஆனா கண்டுபிடிச்சிருப்பான் இடி பின்னாடி இருக்கிறபடியா அது வேர்ப்ன்றதை கண்டுபிடிச்சிருப்பான். வேர்ப் 2-ஆ இருக்கணும் அல்லது வேர்ப் 3-ஆக இருக்கணும். ஷுட் பி வந்திருக்கு பக்கத்துல வேர்ப் 3 தான். சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? அந்த வருது படிச்சாக்கள் இருந்து வருது. ரைட், சந்தோஷம். ரைட். டெஸ்ட் நம்பர் 3. சரியா? டெஸ்ட் நம்பர் 3க்கு போய் கொள்வோம். டெஸ்ட் நம்பர் 3 ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்யறது வழக்கம். சரியா? டெஸ்ட் நம்பர் 3 ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்யணும். சில பேர் என்ன செய்யறன்னு படிச்சுட்டு போகிறார்கள், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட 1 ஹவரும் இந்த டெஸ்ட் நம்பர் 3ல இருக்கக்கூடிய படம் மேலதான் இருக்கும். ஏன்னா அந்த படத்துல என்னென்ன நடக்குதுன்னு அப்பதான் உன்னிப்பா கவனிச்சு கொண்டு கிறுக்கி கொண்டு இருக்கிறது. அதுல இருக்க கேர்ளுக்கு தலைக்கு இந்த வரைஞ்சு விடுறது அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கதான் நடக்கிறது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு என்னோட ஒப்பீனியன் என்னோட வியூ பாயிண்ட்ல இருந்து நான் கதைக்கணுமாக இருந்தா இந்த டெஸ்ட் நம்பர் 3 கதைக்கணுமாக இருந்தா இந்த டெஸ்ட் நம்பர் 3 செய்யறதுக்கு முறை அப்படின்னு சொல்லி சொன்னா நேற்று ஐ திங்க் 2021 போய் பாருங்க. என்ன பாஸ் பேப்பர்னா லைக் 2021 தான் இருக்கு. லாஸ்டா நான் செய்தது 2021 தான். 2021 and 22 போய் பாருங்க. சரியா? அந்த உங்களுக்கு அந்த க்ளோஸ்ட் மெசேஜ்ல போய் பாருங்க, டென்ஸ்ல போய் பாருங்க, இதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சரியா? ரைட். டவுட் கேக்குறாங்க லைட் லாஸ்ட்ல நான் கொஞ்சம் டைம் தரேன், நீங்க அப்பே கேளுங்க. ரைட். சோ இந்த டைம் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. சரியா? ரைட். டெஸ்ட் நம்பர் 3 அப்படின்னு சொல்றது வந்து சம்டைம்ஸ் யோசிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் நம்பர் 3 யோசிச்சேன்னா ஏன் படம் தாராங்க, படத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. சரியா? படத்துக்குரிய விஷயமே படம் இல்லாம இந்த பேராகிராஃப் செய்ய இல்லாத வேர்ட்ஸ்னா படிவா செய்யலாம், படம் இல்லாமல் வடிவாக செய்யலாம். சரியா? அதுக்கு விடைய வச்சுக்கொண்டு அந்த அவ்வளவு ஆன்சரையும் வச்சுக்கொண்டு படம் இல்லாமல் இந்த இதை என்ன செய்யலாம்னா செய்யலாம். பிறகே படம் தார அப்படி என்ற ஒரு கேள்வி ஒன்று எழும்பினது. சரியா? லைக் அது வந்துதான் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணிச்சு என்னன்னு சொல்லி சொன்னா அந்த படம் தான் உனக்கான ஆன்சர். அந்த படத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உனக்கு ஆன்சர். அந்த இடம் அந்த கொடுக்கப்பட்ட லைன் படத்துல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாயின்னு சொல்லி சொன்னா ஆன்சர் நீ கண்டுபிடிப்பா ஈஸியாக. அதுக்குள்ள தொடர்பு பட்ட உண்டாகத்தான் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய படம் லைக் இவ்வளவு ஒரு படத்துல லைக் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் இந்த போர்டு எடுத்துக்கொள்ளுங்க, இந்த போர்டை நான் மட்டும் நிக்கிறேன் முன்னாடிண்டா இத ஒரு பிக்சராக உருவாக்கினால் இதுல ஒரு ஆக்டிவிட்டி தான் நடக்குது. என்னது? நான் மட்டும் நிக்கிறேன். ஆனா உங்களோட படத்தை எடுத்து பாருங்க, அப்படி இருக்காது ஒரு நாள். உங்களோட படத்துல ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ல ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். எடுத்து பாருங்க. சரியா? ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ல கூடுதலாக ஒவ்வொரு ஒரு விஷயம் நடக்கும். அப்ப இந்த டெஸ்ட் நம்பர் 3 செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட வேலை என்னன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த படத்தை நல்லா பார்க்கணும். படம் பார்க்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே? படம் பார்க்கறது எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும், என்னையும் சேர்த்துதான். சரிதானே? எல்லாருக்கும் வரும். எனக்கு தெரியும் இந்த படம் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னா நீ மார்க்ஸும் தேவையில்லைன்னு சொல்றாயின்னு தான் நான் கருதுறேன். ஏன்டா உன்னோட விட இந்த படத்துக்குள்ளதான் இருக்குது, அந்த படம் தான் சொல்லு உனக்கு விட, அதையே நீ வேணாமன்றாயின்னா பெரிய முட்டாள் நீதான். சரிதானே? எப்ப ஒரு படம் தாராங்க டெஸ்ட் நம்பர் விழுதுன்னா உடனே படத்தை போய் பாரு, என்னென்ன செய்யறாங்க, எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, என்ன விஷயம் நடக்குது. சரி, உங்களுக்கு தெரியும் ஒரு படம் வரைக்க ஒரு கேள்வியா வரைக்க எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ், ஒரு வீடு பத்தி கேட்பாங்க, 2 மரத்தை பத்தி கேட்பாங்க, லேம்ப் போஸ்ட் பத்தி கேட்பாங்க. கூடுதலான டெஸ்ட் நம்பர் 3 நான் அட்டன் பண்ண போறேன்டா இந்த விஷயம் தான் அடிக்கடி கேட்கறாங்க. அல்லது அந்த பிக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது பியூட்டிஃபுல் பிக்சர் அப்படின்னுவான், அல்லது அந்த எண்டிங்ல வந்து இது ஒரு சன்னி டே விண்டி டே அப்படின்னு சொல்லி முடிப்பான். இது கூடுதலாக வாரது. சரியா? அந்த இடத்துல இருக்கும். சோ உங்களோட வேலை இப்ப இந்த கிளாஸ்ல நீங்க எடுக்க போற விஷயம் டெஸ்ட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 3 உங்க கைக்குள்ள வரும்போது முதல் படத்தை பார்ப்போம். படத்துல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணு, முதல்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி 2 நிமிஷம் அந்த படம் பார்க்கறது நாங்க ஒண்ணும் குறைஞ்சிடாது.
அதுக்கு பிறகு போக வேண்டிய ஆள் தான் யாருன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தரப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் வேர்ட்ஸ். உனக்கு அந்த வேர்ட்ஸை பார்க்கும் பொழுதே தெரியும். பிறகு இந்த வேர்ட்ஸை வாட்சி கொண்டு போகும் போதே தெரியும் அந்த படத்துல அந்த வேர்ட்ஸ் எங்க இருக்கிறார், எதோட மேட்ச் பண்ணப்படலாம்ன்றது வடிவா கண்டுபிடிக்கலாம். அதுக்குத்தான் சொல்றேன். சரியா? இப்ப இந்த படத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2021 கஷ்டம். நோ, 2021 கஷ்டம் கிடையாது. 2021 ஈஸி. 2021 ஈஸி. நேற்று தான் செய்து விட்டேன். 2021 ஈஸி. அடே கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுங்கோ. சரியா? நம்ம கதைக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க அந்த டைம் என்னோட கதைச்சு கொள்ளலாம். சரியா? வெயிட். இப்ப போய் பாஸ் பேப்பர் போய் தேடி கொண்டு இருக்கிறீங்களா இருந்து? சரி, இந்த வேர்ட்ஸுக்கு வந்து கொள்ளுங்க. முதலாக கொடுக்கறது ஃப்ராக். ஃப்ராக்னா உங்களுக்கு தெரியும், சட்டை. சரியா? அடுத்தது மார்னிங். மார்னிங்டா காலை. வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஐஎன்ஜி சேர்ந்த ஒரு வேர்ப். அது கண்டுபிடிக்கணும் தானே, ஒர்க்கோட ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கிற ஒரு ஐஎன்ஜி சேர்ந்தவர் வரணுமாக இருந்தா முன்னாடி பி வேர்ப் புள்ளணும். அது தெரியுமா? ஏன் பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படி ஃபார்ம் ஆகிறது? வேர்போட ஐஎன்ஜி. ஒரு வேர்போட ஐஎன்ஜி வரும் பொழுது முன்னாடி ஆமிசார் விழும். ஒரு பி, அதாவது ஒரு லைக் ஒரு ஆக்சிலரி வெர்ப், ஒரு பி வெர்ப் பண்ணு கண்டிப்பாக அந்த இடத்துல விழுந்தே ஆகணும். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு யார் வருவார்? சப்ஜெக்டோட வாஸ் அல்லது வேர் விழுந்து வெர்ப் பண்ணோட ஐஎன்ஜி விழும் அந்த இடத்துல. அப்ப ஒரு ஐஎன்ஜி சேர்ந்த வெர்ப் கூடுதலாகத்தான், நான் ஒரே சொல்ல இல்லை. சரியா? ஒரே சொல்ல இல்லை, கூடுதலாக ஒரு ஐஎன்ஜி சேர்ந்த வெர்ப் வருதுன்னா முன்னாடி ஒரு பி வெர்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்தது வைப்ரண்ட் அப்படின்னு சொல்லிச்சோன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான. சரியா? வைப்ரண்ட் சொல்லிச்சோன்னா லைக் சுறுசுறுப்பானதுக்கும் சொல்லலாம். அல்லதுன்னு சொல்லி சொன்னா நல்ல ஒரு அதிர்வுகளுக்கு வைப்ரண்ட் வேவ்ஸ் அப்படி கதைப்பாங்க. வைப்ரண்ட் வாய்ஸ், அதிர்வான வாய்ஸ் அவர் அப்படின்னு சொல்றதுக்கும் கதைப்பாங்க. வைப்ரண்ட்னா லைக் அட்ராக்டிவ் மாதிரி உண்டு. சரியா? லைக் அது கவர்ச்சியாக இருக்கக்கூடியது அல்லது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நீங்க மீனிங் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த இவ்வளத்தையும் பொறுத்து எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வைப்ரண்ட் தான் தெரியாத ஒரு வேர்டாக இருக்கு உங்களுக்கு, மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்தது இ சாரி, அடுத்தது சன்னி, அடுத்தது பப்ளிக். சரியா? அடுத்தது வெஜிடபிள்ஸ், அடுத்தது ஐஸ், அடுத்தது பாஸ்கெட், அடுத்தது டூ, அடுத்தது ஸ்ட்ரிப்ட். இப்ப நாங்க சொல்லுங்க ஸ்ட்ரிப்ட் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு நான் ஐ திங்க் இதுக்கு இன்னும் வரையில, இந்த பாஸ்ட் பேப்பருக்கு இன்னும் வரையிலன்னு நினைக்கிறேன். ஆனா மாடல் பேப்பர்ல சொல்லிட்டு டெஸ்ட் நம்பர் 3ல சேம் இதே வேர்ட் ஸ்ட்ரிப்ட்ன்ற ஒரு வேர்ட் அந்த இடத்துல இருந்தது. டெஸ்ட் நம்பர் 3 செய்யும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மீனிங்கை நீங்க எப்படி வச்சுக்கொள்ளலாம்னா ஒன்று விட்ட ஒரு கலர், அதாவது ஜீப்ரா மாதிரி. ஜீப்ராக்கு எப்படி இருக்கும்? ஒன்று ஒயிட், அடுத்தது பிளாக், பிறகு ஒயிட், பிறகு பிளாக். அந்த கோடு கோடு போட சட்டை மாதிரி, செக் செக் மாதிரி. பட் இது வந்து லைக் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றை விட்ட ஒரு கலராக இருக்கும். சரியா? அப்படி ஒன்றைத்தான் இந்த வேர்டால சொல்றோம் நாங்க. டெஸ்ட் நம்பர் 3ல வைப்பார். இது எங்க இருப்பாருன்னு சொல்லி சொன்னா ஒரு ட்ரெயின்ல ஒரு ஃபேமிலி ஒன்று டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? அதுல ஒரு கால் சாப்பிட்டு கொண்டு, ஒரு கால் ஹெட்போன் போட்டுக்கொண்டு, ஒரு ஆள் புத்தகம் வச்சு கொண்டு இருப்பார். அந்த 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 சீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறார். அவரோட ஷர்ட் வந்து இப்படி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸ்ட்ரிப்ட் ஷர்ட்னு சொல்லுவாங்க அது இந்த இடத்துல. சரியா? அப்படி இருக்கும், அதைத்தான் சொல்லியிருக்கு. சேம் வேர்ட் திரும்பியும் வருது இந்த இடத்துக்கு. அடுத்தது ஷாப்ஸ். ஷாப்ஸ்னா கடை, அடுத்தது புக். இதெல்லாம் ஈஸியான வேர்ட்ஸ். சரிதானே? ரைட். இப்ப நாங்க படத்துக்கு வரோம். சரியா? படத்துல அவர் என்ன கொடுத்திருக்காருன்னு சொல்லி பாருங்க. நடு சென்டருக்கு வாங்கலாம். சென்டர்ல பாருங்க ஒரு அம்மா ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா கையில ஒரு பாஸ்கெட் ஒண்ணு வச்சுக்கொண்டு அந்த பாஸ்கெட்டுக்குள்ள ஏதோ கொஞ்சம் பழங்கள் ஏதோ இருக்கு போல இருக்கு, அதையும் எடுத்துக்கொண்டு வாரா, நடந்து வாரா. அவதான் சாரி கட்டி இருக்க. சாரின்னு அந்த இடத்துல அது உண்டுதான். அடுத்தது அவருக்கு பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளைன்னு வருது, அவங்களோட மகளா இருக்கலாம் கூடுதலாக. அதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ண தேவையில்லை. சரி, அது அவங்களோட மகளா இல்ல அந்த மகளுக்கு அவ ஆண்டியா, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரிதானே? பக்கத்துல ஒரு பிள்ளை வருது, அவ்வளவுதான். அந்த பிள்ளைன்ற கையில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அந்த பிள்ளை வந்து ஃப்ராக் போட்டிருக்கு, சட்டை போட்டிருக்குது. சரியா? அடுத்தது கையில வந்து ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. அப்படியே பேக்குக்கு போனீங்க, இந்த சைட் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா பப்ளிக் லைப்ரரின்னு முன்னாடி ஒரு இது இருக்கு. அந்த இடத்துல பப்ளிக் லைப்ரரி இருக்க போகுது. இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த டென்ட் வந்து லைக் ஒன்றை விட்ட ஒரு கலர் பாருங்க. ஒன்று பிளாக், அடுத்தது ஒயிட், ஒன்று ஒயிட், அடுத்தது இது. சரியா? அப்படி மேயப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் படம் இருக்கு. அப்ப அதுல விற்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னா ஐஸ்கிரீம் விற்கிறவராக இருப்பார். 2 பிள்ளைகள் அதை வாங்குது. கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா லைக் அது மரக்கறி விற்கிற ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறார். சரியா? அவ்வளவுதான் இந்த பிக்சர். அங்கால இருக்கிறது லைக் கொஞ்சம் கிளியர் இல்ல. சரிதானே? சோ இவ்வளவுதான் இந்த பிக்சர்ல நடக்கக்கூடிய விஷயம்.
சரியா? இப்ப படத்து கேள்விக்கு வா. This is a picture of a busy street scene. Right. இது ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்டோட ஒரு சீன். இந்த படம் காட்டி இருக்கு. A mother and her daughter are dash along the road. இங்க பாரு, இந்த வேர்டை கவனிச்சுக்கோள். இந்த along அப்படின்னு சொல்றது கவனம் இந்த வேர்ட் வழியாக அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரியா? வழியாக அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ வழியாக அப்படின்னு சொன்னா நான் இப்ப இதைத்தான் கழிக்கிறேன். ஆன்சர் இன்னும் போக இல்லை, கொஞ்சம் பொறுங்க. சரியா? உங்களோட அவசரம் எனக்கு விளங்குது, பட் கொஞ்சம் பொறுங்க. சரியா? இந்த வழியாக அப்படின்னு சொல்லி இவர் எங்க பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப என்னோட ஒருத்தர் ரோட் டைரக்ஷன் கேட்க வர்றாருன்னா முதல் நான் சொல்றது இந்த வழியா போங்கோ, பிறகு ரைட் சைடுங்க, பிறகு லெஃப்ட் சைடுங்க. இப்படித்தான் நாங்க கதைக்கிறாங்க, பேச்சு வழக்கு இப்படிதான். இந்த வழியா போங்கோ அப்படின்னு சொல்றது. சோ கோ அலாங் த ரோட், இந்த ரோட் வழியா போங்க, இந்த ரோட் வழியாக போங்க, அந்த வழியா தான் இந்த வளம். கூடுதலாக இதற்கு பக்கத்துல ரிவர் பேங்க்ஸ் வரலாம், நவுன் சம்பந்தப்பட்டது ஏதாவது வரலாம். ரோடு, வே, ரிவர் அந்த ரிவர் பேங்க் வழியாக விளையாடி கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்கிறாங்கன்றது அர்த்தம். சரியா? வேற ஒன்றும் இல்லை. இந்த வேர்ட் கூடுதலாக இவர் ப்ரிப்போஷன் நினைக்கும் பொழுது இந்த இடத்துல வருவார். சரியா? ரைட். along the road. So முதலாவதுக்கான விட the mother and her daughter, sorry, a mother and her daughter are dash along the road. இந்த இந்த டேஷுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? இப்ப be verb are. பக்கத்துல வர வேண்டியது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஐஎன்ஜி சேர்ந்தது. கண்டிப்பாக ஐஎன்ஜி சேர்ந்ததா தான் இருக்கணும். சரியா? கண்டிப்பாக ஐஎன்ஜி சேர்ந்தது அல்லது verb 3 வரலாம். ஆக்டிவ் பசிவ் மாதிரி யோசிக்க வலிக்கிட்டா இதுல verb 3 வரலாம். உங்களுக்கு தெரியும், ஆக்டிவ் பசிவ் படிச்சாக்களுக்கு தெரியும். லைக் ஒரு பி verb பக்கத்துலதான் கண்டிப்பாக ஒரு verb 3 வந்து நிற்கும். ஆக்டிவ் பசிவ்னால எல்லாமே verb 3 தான். சோ கூடுதலாக ஈடி சேர்வ சில சமயம் அந்த ஸ்பீக், ரைட் அப்படியானதுக்கு ஈடி சேர்ற வழக்கம் இல்ல, பக்கத்துல verb 3 வரும். சோ ஒரு பிவர்புக்கு பக்கத்துல கண்டிப்பாக யார் இருக்கணும்னு சொல்லிட்டோம்னா ஒன்று ஐஎன்ஜி சேர்ந்தவராக இருக்கணும் அல்லது verb 3 சேர்ந்தவராக இருக்கணும். சரியா? இப்ப இதுல இருக்கிறது ஐஎன்ஜி. அந்த இடத்துல வாக்கிங் போட்டிருக்க வாட்ச் போட்டுட்டே இருக்கிறது இல்ல, லைக் அது சரியா செட் ஆதானே வாட்ச் பார்க்கணும். மதர் அண்ட் ஹர் டாட்டர் ஆர் வாக்கிங் அலாங் த ரோட். கரெக்ட். அந்த ரோட் வழியாக அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? நடந்து வராங்க. ரைட். த மதர் இஸ் வியரிங். வியரிங்னு சொல்லி சொன்னா அணிந்து கொள்றது, ட்ரெஸ் அணிகிறது, மோதிரம் அணிகிறது. இதெல்லாத்தையும் இந்த அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டால மென்ஷன் பண்ணுவோம். அது ஒரு வேர்ப். சரியா? அணிந்து கொள்ளுதல். மதர் வந்து வியரிங் a பியூட்டிஃபுல் ரெட். என்ன ரெட் என்னவாக இருக்க போகுது? ரெட்ன்றது அட்ஜெக்டிவ். அது இந்த ட்ரெஸ் எப்படிப்பட்டதுன்றத சொல்ல போகுது. சரியா? அந்த இடத்துல அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறா? ரெட் சாரி. சோ ரெண்டாவதுக்கான விட சாரி. அண்ட் கேரிங் a wick. wick அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னு வேலை செய்யறது. அந்த பின்னு வேலை அந்த என்னது அந்த லைக் அந்த பனைமரத்தால வேயப்பட்டன்னு சொல்லுவாங்க, பின்றதுன்னு சொல்லுவாங்க, பின்னின அப்படி ஏதோ கேரிங்னா தூக்கி கொண்டு வர்றது. சரி, அவ பத்தி தான் கதைக்கிறாங்க. இன்னும் கேரிங் a wick டேஷ். என்ன விக்க, என்ன பின்னு வேலை செய்யப்பட்டதை தூக்கி கொண்டு வரான்னு போடலாம். பாஸ்கெட், கூடை. சரியா? விக்க filled with vegetables. அதுல வந்து என்ன ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. The young girl, அதுக்கு பக்கத்துல வராங்க. The young girl who is wearing a blue. ப்ளூக்கு பக்கத்துல இப்ப யார் போடணும்? ஃப்ராக், சட்டை. அவ ப்ளூ, அதாவது நீல நிறத்திலான சட்டை. நீங்க கலர் பிரிண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கலர் இருக்குமா? சரியா? ப்ளூ ஃப்ராக் is walking beside. Besideனா பக்கத்துல. Her mother holding. என்னத்தவ ஹோல்டிங்னா தூக்கில பிடிச்சு கொள்றது. என்னத்தவ பிடிச்சு வச்சு கொள்றான்னு சொல்லி சொன்னா புக். சரியா? ஆன்சர் வந்து புக். சோ அங்கால ஸ்டார்ட் ஆகுது. In the background there is a dash library. வடிவா படத்தை கவனிச்சிருந்தால் விட வந்திருக்கு. இப்பவே டேஷ் லைப்ரரின்னும் போது அந்த படத்திலேயே பப்ளிக் லைப்ரரின்னு தான் இருக்குது. பப்ளிக் லைப்ரரின்னு தான் இருக்கு. சரியா? விட இங்க ஆன்சருக்குள்ளேயும் பப்ளிக்ன்ற ஒரு ஆள் இருக்கு. கரெக்டா? கேட்ட கேள்வி டேஷுக்கு பக்கத்துல லைப்ரரி இருக்கு. ஆன்சர் என்னது? பப்ளிக் லைப்ரரி. சரியா? ஆறாவதுக்கான ஆன்சர் பப்ளிக். To the right there are several small. அதுக்கு இந்த ரைட் சைடு அப்படியே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய சின்ன என்ன இருக்கு? செவரல் தான் நிறைய என்று வரப்போகுது. சோ நிறைய என்ன இருக்குன்னா ஷாப்ஸ்னு போடலாம். அந்த இடத்துல கடைகள், ப்ளூரல். சரியா? One shop has a red and white roof. roofண்டா கூரை.
சரியா? ரெட் அண்ட் ஒயிட். நான் நினைக்கிறேன் அந்த ஐஸ்கிரீம் கடை வந்து ரெட் அண்ட் ஒயிட். ஒன்று ரெட், அடுத்தது ஒயிட், அடுத்தது ரெட், அடுத்தது ஒயிட்ல இருந்திருக்கு. சரி, அப்படி அப்படி மாறி இருக்கு. கூரை வந்து அந்த ஐஸ்கிரீம் கடையோட கூரை வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட். ரெட் அண்ட் ஒயிட் டேஷ் ரூஃப். எப்படிப்பட்ட ரூஃபாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டிக் ஒன்று விட்ட ஒன்று. ரைட், இப்படி வருது. And appears to be selling dash cream. என்ன cream? ஐஸ் கிரீம். அது வந்துரும். சரியா? as indicatorனா குறிப்பிட்டு இருக்கிறது. by the sign in front. ரைட், அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னாடி ஐஸ்கிரீமோட படம் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு வச்சிருக்காங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, சைனால இண்டிகேட் பண்ணிருக்கு இது ஒரு ஐஸ்கிரீம் கடைன்னு சொல்லி. there are dash children standing near the stall. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. stall, shop, மற்றது இப்படி என்றா எல்லாத்துக்குமான அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தம், உண்மை என்ற அர்த்தமும் இருக்கு இதுக்கு. சரியா? மற்றது ஃபேர், நிறமான அப்படின்னா கொஞ்சம் வெள்ளையானாக்கள ஃபேர் கம்ப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. சரி, அதுவும் இருக்கு. ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தம். இந்த மூன்றுக்கும் ஒரே அர்த்தம் கடை என்ற ஒரு அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வடிவாக. சரியா? புக் ஃபேர் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த இடத்துல புக் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இந்த ஃபேர்னா என்னன்னு தெரியாது. ஸ்டால், ஷாப், ஃபேர் மூன்றும் ஒரே மீனிங், கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றது இதுல இப்ப கொடுத்திருக்கிறது வந்து இந்த வேற கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எங்க பைச்சாட்டா இருந்தாலும் சரி, பாச்சாட்டாக இருந்தாலும் சரி, நான் சொல்லியிருக்கிறேன் இந்த டேஷ் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு டேஷ் அடுத்த டேஷை ஃபில் பண்ண வேண்டியது ஒரு நம்பராக இருப்பார். நான் அதான் சொன்னேன், அந்த தேர் பிள்ளைகள் டே ஆக மாத்தி போடாதீங்க. நிறைய தரம் அந்த உங்களுக்கு அந்த பைச்சாட் படிப்பிக்கும் போது சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்லயே கதைச்சிருந்திருப்பேன். படிச்சாக்களுக்கு வடிவாக விளங்கும். இப்ப நான் என்ன கதைக்கிறேன்ன்றது தேர் அப்படின்றது வந்து வருதுண்டா அடுத்த லைன் ஃபில்அப் பண்ண போறது ஒரு நம்பராகத்தான் இருப்பேன். எஸ், கிரேட் 10ல இருந்து வருது எஸ். ரைட், சரியா? தேர அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே நம்பர் யாருன்னா 2 தான் இருக்கு. 2 பேர் அந்த இடத்துல இருக்கீங்க. சில்ட்ரன் ஸ்டாண்டிங் நியர் திஸ் ஸ்டால். சோ அந்த கடைக்கு பக்கத்துல யார் இருக்கணும்னா 2 பிள்ளைகள் இருக்கீங்க. another வெண்டர்னு சொல்லி சொன்னா விக்கிறவர். சரியா? இஸ் செல்லிங் ஃப்ரெஷ். இப்ப வந்து ஐஸ்கிரீம் கடையை பத்தி கதைச்சு முடிஞ்சுது. anotherன்னு சொல்லி சொன்னா மற்ற கடைக்கு போறாங்க. மற்ற கடைக்கு போவோம் இப்ப நாங்களும். சரியா? மற்ற கடைக்கு போனோம்னா என்ன நடக்குதுங்க? வெஜிடபிள்ஸ் தான் இந்த இடத்துல வித்து கொண்டிருக்காங்க. another vendor இஸ் செல்லிங் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ்ன்றது ஒரு நவுன். எப்படிப்பட்ட வெஜிடபிள்ஸ் கேள்வி கேட்டாயின்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்ன்றது ஆன்சராக வரும். அப்ப இந்த ஃப்ரெஷ்ன்றதும் எப்படிப்பட்டதுன்னா ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? நாங்க இப்படி போகும்போது சின்ன சின்ன விஷயங்களை கதைச்சு கொண்டு போவோம். மேபி அது யூஸ் ஆகலாம் உங்களுக்கு. சரியா? அரேஞ்ச் இன்னர் கிரேட்ஸ். கிரேட்ஸ்ன்னு சொல்லிச்சோன்னா அந்த பெட்டி முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போனீங்கன்றாலும் அல்லது மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னாலும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெட்டிக்குள்ள வச்சுதான் அதை விற்பாங்க. சரியா? அந்த இதுதான் அவர் கிரியேட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல. The scene is very dash and colorful. இப்ப உங்களுக்கு வடிவாக விளங்கும் வைப்ரண்ட் அண்ட் கலர்ஃபுல். கொஞ்சம் இதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா மாதிரி இருக்கிறன்னு எடுக்கலாம், அட்ராக்டா இருக்கிறேன்னு சொல்லியும் நீங்கள் மீனிங் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 12வது வைப்ரண்ட். It seems to be a dash day. Dash day அப்படி போட்டா படிவாக்கவனே சன்னி டே, ரெய்னி டே, விண்டி டே, இப்படி ஏதாவது ஒன்றுதான் இந்த இடத்துல வரும், வேற ஒன்றும் வராது. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒன்று என்னது? சன்னி தான் இருக்கு. நீங்க அதை போட்டுக்கொள்ளலாம். ஓவரால் the picture depictsக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். டெபிக்ஸ்னா என்ன? ஷோஸ்க்கு பதிலாக டெபிக்ஸ் நாங்க போடுறோம். நாங்க இந்த பிக்சர் என்னத்தை காட்டுது ஓவரால்னு சொல்லி சொன்னா இதுக்கும் நான் பை சார்ட்ல சொன்ன ஒரு விஷயம். சரியா? பிள்ளைய இந்த ஷோஸை வெட்டி போட்டு இந்த ஷோஸுக்கு பதிலா டெபிக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர்ல டெபிக்ஸ்ன்ற தான் ஸ்கீம்ல கிடக்குன்னு நான் சொன்னேன். சரியா? அங்க படிச்சது எங்க வருதுன்னு பாரு. டெபிக்ஸ் a typical dash in a village or town. ரைட்? மார்னிங். சரிதானே? டிபிக்கல் மார்னிங், அதாவது ஒரு மார்னிங் டைமான ஒரு இதைத்தான் இந்த ஓவரால் இந்த பிக்சர் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா காட்டுது. இப்ப இதுக்கு இருந்து அதாவது ஏபிசிடி போடாம டேஷுக்குள்ள எழுதி கொண்டிருந்தாக்கள் எல்லாம் அப்படியே வெட்டு. சரியா? டெஸ்ட் நம்பர் 3 நீ வெட்டி விட்டுரு. சரியா? ஃபுல்லா உனக்கு புள்ள அந்த இடத்துல. சரிதானே? அவங்க கேட்ட கேள்வி என்னது? ஸ்டடி த பிக்சர் and fill in the blanks in the paragraph using the words given in the box. Write the letter of the correct word தான் அவங்க கேட்டது. உங்களை கொண்டு போய் எழுத சொல்லி அவையில் சொல்ல இல்லை, கஷ்டப்படுத்த வேணாம்னு பாக்கி நம்ம பிள்ளையில அவையில் பாக்கினம். ஆனா நீ கஷ்டப்பட்டுதான் செய்யல, நான் கஷ்டப்பட்டுதான் செய்வேன்டா ஒன்றும் செய்யல. அது வெட்டி விடு. சரியா? வெட்டி விட்டு
இந்த இடத்துல யார் போட்டிருக்காங்க? இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸுக்குரிய வேர்ட்ஸ், அதாவது லெட்டர் கொண்டு போய் இந்த இடத்துல போட்டிருக்கணும். சரிதானே? ரைட். இப்ப டெஸ்ட் நம்பர் 4க்கு வாங்க. இவ்வளவும் சரி சரியா? டெஸ்ட் நம்பர் 1 2 3 இதே மாதிரி மாடல்ல தான் வந்து கொண்டு இருக்குது இவ்வளவு நாளும். இதுல குழப்பங்கள் பெருசாக இல்லை. சரியா? ஆனால் இந்த டெஸ்ட் நம்பர் 4 தான் வந்து லைக் அடிக்கடி குழம்பிக் கொண்டே இருக்க ஒரு விஷயம். லைக் ப்ரிபோசிஷன் போடலாம், கன்ஜங்ஷன் போடலாம், அல்லது ஹெடிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் போடலாம். கூடுதலாக இப்படித்தான் வாருது. சரியா? அல்லது ஒரு பேராகிராஃப் தந்துட்டு நார்மலாக ஒரு ஒரு வேர்ட்ல கேள்வி கேட்டு ஃபில்அப் பண்ண சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா போய் தெரியும். சரியா? சோ லைக் எனக்கு லைக் தோன்ற மாதிரி இந்த முறை லைக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கூடுதலாக வரும்னு நினைக்கிறேன். முன்னாடிக்கும் அதுதான் போட்டு இருக்காங்க. சோ அதுதான் வரும்னு நினைக்கிறேன். சரியா? சோ அந்த வகையில தான் செய்ய போறோம் இந்த விஷயம். சரிதானே? சோ இப்ப இதுல வரக்கூடிய இன்னொரு விஷயம் யாருன்னா கன்ஜங்ஷன் வரலாம் அல்லது ப்ரிபோசிஷன் வரலாம். சரியா? ரெண்டும் வரலாம். சரிதானே? ரைட். இப்ப கொடுத்திருக்க கேள்விக்கு வாங்க. Match the extracts with the headings. Write the correct letter in the blank provided. The first one is done for you. இங்க பாருங்க, எப்பயும் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ன்றது கொஞ்சம் பெருசாகத்தான் இருக்கும். சரியா? எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ன்றது என்னவாக இருக்கும்? பெருசாத்தான் இருக்கும். சின்னதா இருக்கும்னு நீங்க நினைக்க இயலாது. சரியா? ஏன்னா அதை கொஞ்சம் பிரீஃப் பண்ணி இருப்பாங்க. ஹெடிங்ன்றது எப்பயுமே சின்னதா தான் இருக்கும். லைக் நீங்க ஒரு எஸ்டேக்கு ஒரு ஹெடிங் போற போறண்டாலும் லைக் 2 வேர்ட்ல தான் நீங்களே யோசிப்பீங்க. எப்படியாவது சாய்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி அப்படித்தான் நாங்க யோசிக்கிறோம். அப்ப ஹெடிங்ன்றது சின்னதா தான் இருக்கு. இப்ப இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும் அல்லது ஹெடிங்க பொறுத்த வரைக்குமாக இருக்கட்டும், அதுல உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் வசனம் விளங்கி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்றேன், ஃபுல் வசனம் விளங்கி இருக்கணும்னு எதிர்பார்க்காது. சரியா? ஃபுல் வசனம் விளங்கி இருக்கணும்னு எதிர்பார்க்காது. உனக்கு அதுல லைக் கீவேர்டை தட்டு, கீவேர்டை தட்டு. இப்ப லைக் கடைசியா நடந்த உங்களோட முன்னோடி பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா டெட்லி என்டர்டைன்மெண்ட் இருந்தது. சில பேர் என்னன்னா அந்த டெட்லிக்கு மீனிங் தேடிக்கொண்டு பக்கத்துல இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டை விட்டுறது. என்டர்டைன்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும் என்ன விஷயம்ன்றது. ஆனா அந்த டெட்லி அவன் என்ன சொல்லியிருக்கான்ன்றத அங்க இருந்து அதுல இருந்து டைமை வேஸ்ட் பண்றது. உனக்கு டெட்லி தெரியட்டது பேசாம விடு, அது இருக்கட்டும். நீங்க இருக்கிறது யார்? என்டர்டைன்மெண்ட். அப்ப மேல என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமாக என்ன கொடுத்திருக்காருன்னு பார்த்தாங்கன்னா முடிஞ்சது அந்த இடத்துல. இவர்கிட்ட வந்து பேப்பர் திருத்துட்டு வந்து இதுக்கு ஃபுல்லாத்துக்கு மீனிங் சொல்லுங்கன்னு கேட்பாரா? நெவர். சரியா? எப்பயும் நடக்காது. உன்னோட விடதான் அவருக்கு தேவை. நீங்க எப்படி வேணாலும் விட போடு, விடதான் அவருக்கு தேவை. சரியா? அந்த வகையில இப்ப நான் சொல்ற மாதிரி செய்து கொண்டு வா. இப்ப இப்படியே பிடிக்கலாம். முதல்ல இப்படி தந்தா ஹெடிங்க வாசிக்கணும். சரியா? ஹெடிங்க வாசிக்கணும். சொல்ற விஷயம் செமினார்ன்றது லைக் என்ன சொல்றது, நீங்க எப்ப கெஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. பேராகிராஃப் என்ன கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி. மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் நான் கதைக்க போறது இந்த விஷயம். ஒரு கேள்வி தந்தால் அந்த கேள்வியை எப்படி அணுகிறேன். ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷமும் 10 11 படிச்சு நிறைய பேப்பர் செய்திருப்பீங்க, நிறைய எக்ஸாம் செய்திருப்பீங்க, நிறைய விளங்கப்படுத்தி இருப்பாங்க. சரிதானே? சோ அந்த வகையில உங்களுக்கு நான் வந்து இப்ப இந்த கேள்வி விளங்கப்படுத்தி இந்த கேள்விதான் அங்க வரும்ன்றது இல்ல. ஜஸ்ட் இப்படி சின்ன சின்ன கீவேர்ட் நான் படிப்பிக்கும் பொழுது நான் அப்படித்தான் கேள்வி எடுத்தினேன். அங்கங்க விளங்கப்படுத்தினதான் கேள்வி எடுத்தினேன். சோ அப்படியே கீவேர்ட்ஸை தட்டி வச்சுக்கொள்ளுங்க. வேற எதுக்காவது உதவும். அண்ட் சம் நோட்ஸ் வந்து நான் உங்களோட குரூப்புக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். சரியா? அதையும் ஒருக்கா பார்த்து கொண்டு போங்க. சரியா? ரைட். ஹெடிங்க வந்து பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது ஹெடிங் அவர் என்ன கொடுக்குறாருன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். சரி, ப்ரொடெக்ஷன் தெரியாது, பாதுகாக்கிறேன்னு தெரியாது. ஆனா இந்த என்விரான்மெண்ட் நிறைய தரம் உங்களதுக்கு வந்திருக்கு தானே. சுற்றுச்சூழல் அல்லது எங்களை சுற்றி இருக்கிறது. சரியா? சுற்றுச்சூழல், தமிழ் ஐ திங்க் சுற்றுச்சூழல். சரியா? எங்களை சுற்றி இருக்கிறோம், அது தெரியும் தானே வடிவாக. ப்ரொடக்ஷன் உனக்கு விளங்காட்டி விட்டுட்டு பேசாம போ, அது பாதுகாப்பு இருக்கட்டும். சரியா? பி மாடர்ன் டெக்னாலஜி. இது இல்லாத ஒரு இடம் கிடையவே கிடையாது. சரியா? மாடர்ன் டெக்னாலஜி. இப்பதான் மாடர்ன் கடைசியாக ஏஎல்ல வந்தது இந்த மாடர்ன் டெக்னாலஜி தான். மாடர்ன் டெக்னாலஜியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லித்தான், கலையுங்க அப்படின்னு சொல்லித்தான் இருந்தது பேப்பர். சரியா? அப்ப இந்த காலத்துல அதாவது மாடர்ன்ன்றது இந்த எரா, இந்த நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பத்தி தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க. சரியா? சி ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஹெல்த் ஹைஜீன் தெரியாது, ஹெல்த் தெரிந்தாலே வடிவா. ரைட். டி நேச்சுரல் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்றது வந்து இயற்கை அனர்த்தங்கள். இது தெரிஞ்சிருக்கணும். இந்த முறை நான் சொல்றேன் உங்களுக்கு லைக் எதை வச்சு நான் பேஸ் பண்றேன்னா உங்களுக்கு கேள்வியல் எடுக்கும் பொழுது இப்ப கிட்டல நடந்த ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. சரியா? இப்ப கிட்டல நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது கிட்டல நடந்தது வந்து வந்துச்சா? ஓகே ரைட். தேர்ட் டேர்ம்ல வந்துச்சா மாடர்ன் டெக்னாலஜி? ரைட். சரியா? அதைத்தான் கூடுதலா இப்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஏஐ கேட்பாங்க அல்லது மாடர்ன் டெக்னாலஜி கேட்பாங்க. சரியா? ரைட். அப்ப நான் கலைக்க வந்து நோட். சரியா? நோட் இல்ல
லைக் பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல இப்ப நடந்த, அதாவது இப்ப உங்களுக்கு பெரிய அனர்த்தமா ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னா எதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த பிளட். இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பிளட் தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த இழந்தது, பொருளாதாரம் நஷ்டமானது எல்லாம் அதுக்குள்ளதான் போகுது. சரி, ஏன்னா கோவிட் டைம்ல எக்ஸாம் கேட்கும்போது COVID-19 பத்தி தான் கேள்வி கேட்டேன், பேப்பரை போய் தட்டிப்பேன். சரி, ஏன்னா அந்த இடம் அந்த டைம் அதுதான் அது பாதிச்சிருந்தது. அப்ப ஏதோ உண்டு, அது நோட்லயா இருக்கட்டும், எஸ்ஏவா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல இந்த ஒரு பிளட் ரிலேட்டடா கண்டிப்பா, அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் அல்லது பிளட் ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். சரிதானே? சொல்ல சொல்லிட்டேன். ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ். ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்ன்றது ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆக்டிவிட்டிஸ் தெரியாதுன்றாலும் ஸ்கூல்ன்றது தெரியுது தானே, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை தானே. சோ இன்னொரு 5 மினிட்ஸ்ல லிங்க் கட்டாரு, நீங்க தேர்ட் லிங்குக்குள்ள ஜாயின் ஆகலாமா? சரியா? தேர்ட் லிங்குக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ரைட், இப்ப ஹெடிங்குக்கு வாங்க. அங்க கேட்டிருக்கிறது வந்து லெட்டர் தான் கேட்டிருக்கிறாங்களே ஒழிய உங்களை கொண்டு போய் எழுத சொல்ல இல்லை. சரியா? முதலாவது கேள்வி பாருங்க, ரெகுலர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் அண்டர்லைன் பண்ணுங்க அந்த இடத்துல. எக்ஸசைஸ் எல்லாருக்கும் எக்ஸசைஸ்னா என்னன்னு தெரியும், சரிதானே? அண்ட் பேலன்ஸ் டயட். பேலன்ஸ்டு தெரியாட்டியும் டயட் அப்படின்றது தெரிந்தானே. எங்களோட உடம்ப டயட்ல போனிக்கொள்ள நிறைய பேர் கிடையாது, நிறைய படம் கதைக்கிறது அந்த டயட்டை பத்தி. டயட் அண்டர்லைன் பண்ணு. கண்டைனிங் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. விட்டமின்ஸ் தெரியாது, விஞ்ஞானத்துல விட்டமின் விட்டமின் தான் படிக்கிறீங்க. விட்டமின்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஆர் எசென்சியல் ஃபார் அ லாங் லைஃப். லைஃப் அண்டர்லைன் பண்ணாலும் ஓகே தான். சரியா? இப்ப இந்த எக்ஸசைஸ், டயட், விட்டமின் இந்த மூன்றையும் வச்சுக்கொண்டு யாருக்கு போகலாம், எந்த விடைக்கு போகலாம்? 5ல எந்த விடைக்கு போகலாம்? எது ரிலேட்டடா இருக்கு இவர்? சி. குட், சி ரிலேட்டடாக இருக்கு. ஆர் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. எக்ஸசைஸ் பத்தி அவர் கதைக்கிறார், டயட் பத்தி கதைக்கிறார், விட்டமின்ஸ் பத்தி கதைக்கிறார். கூடுதலாக இந்த விஷயம் மூண்டையும் கோத்தேண்டா ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் படிப்பா. சரியா? சோ அந்த ஆன்சர் யாராக இருக்க போகுதுன்னா சியாக இருக்கும். இப்ப நான் அதுல அவர் என்ன கதைச்சிருக்காருன்னா, ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படின்றது நாங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய எக்ஸசைஸும், பேலன்ஸ்டான ஒரு டயட்டும், அதுல விட்டமின்ஸ் கலந்திருக்கணும், எல்லாம் எசென்சியல் சொல்றது அத்தியாவசியம். சரியா? ஃபார் அ லாங் லைஃப். எங்களோட நீண்ட காலம் சில பேர் நெப்பிருந்தாரு, நாங்க 100 வருஷம் வாழணும்னு நெக்கிறாக்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, இப்படி மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ரெண்டாவது வாங்க. The students organized a tree planting campaign to increase forest cover in their village. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது கேள்வி இல்ல, அண்டர்லைன் பண்ணி. இந்த பழக்கம் இதுதான், இந்த பழக்கம் இருக்கணும். பேப்பர்கள் சேர்த்து சேர்த்துதான் இந்த பழக்கம் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆர்கனைஸ் உங்களுக்கு தெரியும், ஏன்னா கூடுதலாக நோட்டீஸ்ல நீங்க இந்த வேர்ட் இருக்கணும், இருக்கும். சரியா? இருக்கணும், இருக்கும். சரியா? கண்டெய்னிங் என்னாமா வச்சிருக்கிறது. கண்டெய்னிங் தான் இப்போ அந்த விட்டமின்ஸ் எல்லாத்தையும் அந்த டயட் ஃபுல்லா வச்சிருப்பாரு, ஒரு விஷயம் வைத்துக் கொள்றது. சரியா? ட்ரீ பிளான்டிங். ட்ரீ அண்டர்லைன் பண்ணுங்க. இப்ப மெயினானவர் அவர் தான். ஃபாரஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபாரஸ்ட்னா காடு. இப்ப இந்த வச்சுக்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரீ, ஃபாரஸ்ட் இந்த மூண்டையும் வச்சுக்கொண்டு யாருக்கு போகலாம்? ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கொண்டு ஸ்கூலுக்கு போறேன்னு சில பேர் நினைப்பினம். அடுத்ததுக்கு வா, ட்ரீயும் ஃபாரஸ்டும் யாருக்கு போகலாம்? யாருக்கு போகலாம்? ஏ என்ற எங்களோட சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ரீ என்னோட சுற்றாடல்ல இருக்கு, ஃபாரஸ்ட்ன்றது காடு. அப்ப அவர் காடு சம்பந்தமாக அத, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு ட்ரிப் மாதிரியோ ஒரு லைக் போய் அங்க போய் ஆர்கனைஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு நடந்திருக்கு, ஃபாரஸ்ட்ல நடந்திருக்கு. சரியா? அந்த விஷயம் அதைத்தான் அவருக்கு கழிச்சிருக்கிறார். சோ ஆன்சர் வந்து ஏ, என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்டது. மூன்றாவதுக்கு வாங்க, தேர்ட் ஒன். Many people now use smartphones and high speed network to work from their home. ஓ, இப்ப வந்து ஓன் ஹோம்னா அவர்களுடைய வீடு, சரிதானே? சொந்த வீடு. ஓன்டா அதுதான். சரியா? ரைட். ஸ்மார்ட் போன் அண்டர்லைன் பண்ணுங்க. ஹை ஸ்பீட் நெட்வொர்க் அண்டர்லைன் பண்ணுங்க. முக்கியமான வேர்டு அந்த லைன்ல, முக்கியமான வேர்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு. ஸ்மார்ட் போன், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அண்டர்லைன் பண்ணி போட்டு யார் விடையா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பி, மாடர்ன் டெக்னாலஜி. இப்பத்தான் டெக்னாலஜி தான் அவர் கதைக்கிறார். இந்த காலத்துல நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் போன்ஸையும், இப்ப எல்லாரும் கையிலயும் நீங்க மற்ற போன் எதிர்பார்ப்பீங்களா? யாராவது இல்லையே, எல்லார் கையிலயும் எப்படியாவது ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தே தீரும். சரியா?
ஹை ஸ்பீட் நம்மட ஏஜை விட லைக் இன்னும் குறைஞ்ச வயசாங்கள கையில தான் கூட போன் இருக்கு. சரியா? மீட்டிங் கட் ஆக போகுது 2 மினிட்ஸ்ல 2 மினிட்ஸ்ல கட் ஆயிரும். அடுத்ததுக்கு ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அதாவது நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். போன் இருந்தா போன் மட்டும் இருந்தா சரியில்லை. அங்க யார் வேணும்? நெட்வொர்க் வேணும் கண்டிப்பாக. ஃப்ரம் தேர் ஓன் ஹோம்ஸ். பாதிக்கப்பட்டது எப்ப? இந்த ஃபிளட் டைம்ல கட் பண்ணி விட்டாங்க டயலாக் ஆரங்கள ஒரு 3 நாள் நெட்வொர்க் சரிக்காது. 3 நாள் ஒருத்தர் என்னோடது கட் ஆயிடுச்சு ஃபுல்லா. பட்ட பாடு இருக்கு. அவங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சரியா? சோ ஆன்சர் ஆறாக இருக்கலாம்டா பி. டேஷ் நான் தொடங்க. ஃபோர்த் क्वेश्चन the annual prize giving அண்டர்லைன் பண்ணிக்கோள். annual prize giving என்றது லாஸ்ட் ஒரு ஸ்கூல்ல அந்த கடைசி இயர்ல நடக்கக்கூடிய ஒரு செரமனி உண்டு. was held in the main hall to reward the best performers. சரியா? சோ இத கனெக்ட் பண்ணக்கூடியவர் ஒரே ஒரு ஆள் தான். யாராக இருப்பார்? இ. ஸ்கூல்ல தான் இந்த விஷயம் நடக்கிறது. இ. குட் ஆன்சர் போடுறார்கள். குட். அடுத்தது ஹெவி ரெயின்ஃபால். ஹெவி ரெயின்ஃபால்னா என்ன? ரொம்ப ரொம்ப மழை பெஞ்சா ரெயின்ஃபால்ன்றது மழை. அது என்னத்த ஆகியிருக்குன்னு சொல்லி சொன்னா ஆற்றுக்கரையில இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு ரிசல்ட் இன் இந்த ஃபிளட் இன் த லோ லையிங் ஏரியா. இது ஆற்றங்கரையை உடைச்சதுனால இப்ப இந்த மழை நிறைய பெஞ்சு நல்ல தண்ணி கூடி ஆற்றை உடைச்சு கொண்டு வந்ததால அந்த தண்ணி எவ்வளவு எங்க வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா கீழே இருக்கக்கூடிய ஏரியாஸுக்கு வந்துட்டு. சரியா? கடைசிக்கு அடின்னு போடுறாங்க. ஏன்னா